கருணாஸ் சார் வணக்கம். இந்த தக்லைஃப் திரைப்படம் வெளியிடுவதற்கான அந்த ஒரு தடை உத்தரவு மற்றும் அங்கு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்ல தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடம்னு கமலஹாசன் சார் பேசும் பொழுது அவர் இது ஒரு குடும்பம், ஒரு திராவிட குடும்பம், நாங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரியான ஒரு உணர்வோடு அவருக்கும் அந்த கன்னட நடிகர் ராஜ்குமாருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு குடும்பத்துடைய வச்சுட்டு அவர் பேசினார். என்னை பொறுத்தவரை அவர் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. 100% என்னை பொறுத்தவரை அவர் சொன்னதுல எந்த தவறும் கிடையாது. தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடம் மட்டும் இல்ல, தெலுங்கும் இன்னும் ஒரு சில திராவிட மொழிகளும் அப்படிங்கிறதுக்கு உலக மொழிகளிலேயே தாய்மொழி தமிழ் மொழி தான் ஒரு உயிர்ப்புள்ள ஒரு மொழின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய மொழியியல் அறிஞர் நோம் சாங்கி சொன்னது மட்டுமில்ல, கன்னடம் இதெல்லாமே 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வெளியில போன பிரிந்த மொழி தான். கன்னடம் பிரிந்த மொழி. 10ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி மலையாளம். இப்படின்னு பல உலக மொழியியல் ஆராய்ச்சியாளர், குறிப்பாக ஒப்பிலக்கணம் எழுதின கால்டுவெல் திராவிட மொழி குழுவை பற்றி அவர் எழுதின அந்த ஆராய்ச்சியில கூட இதை தெளிவுபடுத்த கூறியிருக்கிறாங்க. இப்ப என்ன கமல் சார் என்ன தப்பா என்ன சொல்றாரு? இது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாவனர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். ஏன்னா அவர் மாதிரி எத்தனையோ மரமலையடிகளா மாதிரி எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. எத்தனையோ கல்வெட்டுகள் ஆராய்ச்சிகள் மூலமா தான் இது ப்ரூவ் பண்ண விஷயம்தான். மொழிநாயர் தேவனைய பாவாணர் எத்தனை சான்றுகளோட சொல்லியிருக்கிறாரு. தமிழின் தொன்மை என்ன, ஒளி எளிமை என்ன, பிறமொழி கலவாத ஒரு தூய்மை என்ன, சொல்வலை என்ன, சென்னை என்ன, இப்படி இதுக்கான தனித்துவம் என்ன, இப்படி எந்த ஒரு மொழி, ஒரு இந்தி மொழி கூட நீங்க ஒப்பிட்டாலும் கூட தமிழ் மொழி தனியாக தெரியும் ஆராய்ச்சி மூலமா இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரெக்கார்டு இருக்குல்ல உங்களுக்கு. இப்ப கன்னடம், தெலுங்கு இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பிராகிருதம், சமஸ்கிருதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழியுடைய தனித்துவம் என்னன்னு கேட்டிருக்காருல்ல பாவனரு. மலையாளத்துல இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள், சமஸ்கிருத சொற்கள் எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தோட தனித்துவம் என்னன்னு கேட்கிறாருல. ஆராய்ச்சி மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காருல்ல. ஆனா நீங்க தமிழ்ல கலந்துள்ள பிறமொழி எந்த சொற்களாக இருந்தாலும் அதை நீக்கினாலும் கூட தமிழ் மொழி மட்டும்தான் இந்த உலகத்திலேயே தனித்துவமாக வாழக்கூடிய தொன்மை கொண்ட மொழி. இதுக்கு வரலாறு இருக்குல்ல, இதுக்கு ரெக்கார்டு இருக்குல்ல எங்க கிட்ட. இதுல என்ன தப்பா சொல்லிட்டாரு கமல் சாரு? என்ன உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீங்க சரி சொல்லுங்க. இப்ப உலகம் முழுக்க பாரத பிரதமர் வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்றாங்க, போராட்டத்துல எல்லாம் திருக்குறளை காட்டுறாங்க, திருமூலரை பத்தி பேசுறாங்க, அப்புறம் யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு சொல்றாங்க. உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு தேசிய மொழி, தேசிய இனம் பெருமை பேசுறாருல்ல. அவரு பேசுறாரா இல்லையா? ஒரு தேசத்தினுடைய ஒரு ஒன்றிய பல மொழிகள், பல மதங்கள் வாழக்கூடிய, பல ஜாதிகள் வாழக்கூடிய இந்த தேசத்துல இந்த தமிழ் மொழிங்கிறது ஒரு தொன்மையான மொழின்னு உலகம் முழுக்க போய் பேசுறாரா இல்லையா? அதுல அப்ப அவர் நாட்டினுடைய ஒரு பிரதமர் பேசுறாரு, அப்ப அதுல உண்மை இல்லாம பேசுவாரு. சரி, அப்படி பேசிட்டாருல, நீங்க கேட்க வேண்டியதானே? ஏங்க அதை விட தொன்மையான மொழி நாங்க இருக்கோம், ஏங்க எங்களை பத்தி பேசாம அதை பத்தி பேசுறீங்கன்னு இதே கர்நாடகாவில துண்டு போட்டுக்கிட்டு ரோட்ல உட்காந்து அரசியல் பண்றவங்க கேட்க வேண்டியதானே? ஏன் நீங்க கேட்க மாட்டேங்க சார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழுக்குன்னு ஒரு இலக்கணம். ஏன்னா அந்த இலக்கணத்துல என்னென்ன இந்த தூய்மையான மொழியை பத்தி சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இது மட்டும் இல்ல, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தொல்காப்பியம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு தொன்மையானதுங்கிறதையும் அதை சுட்டி காட்டியிருக்கா இல்லையா? நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும்ல. மொழித்தன் ஏங்க இது நம்ம பெருமைக்கு பேசலங்க. இதுல இதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வரலாறை சொன்னால் நாம பெருமை பேசணும்னு நினைக்கிறாங்க. வரலாறு சொல்றோம்னா வரலாறுல இருக்கக்கூடிய ஆதாரங்களோட தான் நம்ம சொல்ல முடியும். ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லலையே. ஆனா எங்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கக்கூடிய உலக அறிஞர்கள், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆய்வாளர்கள், என்ன தொல்பொருள் ஆய்வாளர்கள், இன்னைக்கு கீழடியில் இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள்லாம் என்ன சின்ன ஆதாரம்? இது சின்ன ஆதாரமா? ஒண்ணு காட்டுங்க பாப்போம். நீங்க
ஆனா கருணா சார், இந்த நீதிமன்றமும் என்ன சொல்லுது, நீங்க தமிழ் மொழியில் இருந்து கர்நாடகம் தோன்றியது என்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டுவோம் சார், நம்ம காட்டுவோம். அதே மாதிரி அதே நீதிமன்றம் நேர்மையாக இருந்தால் என்ன கேட்டிருக்கணும்? அந்த மொழி வந்து இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீ என்ன அதை விட தூய்மையான மொழி, நீ தனியா வந்தேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு உனக்கிட்ட என்ன ஆதாரம்னு கேட்கணுமா இல்லையா? சார், ஒரு நீதிங்கிறது என்ன சார்? நீதிங்கிறது ரெண்டு பக்கம் திராசு தானே சார்? ரெண்டு பக்கம் தான் நீங்க கேட்கணும். சரி, நான் சொன்னது வந்து எனக்கு ஆதாரம் கேக்குறீங்கல்ல, அதே ஆதாரத்தை நீங்க அங்கே கேளுங்க. நீ அதுல இருந்து வரலன்னு சொல்றீங்கல்ல, உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? கொடுக்க சொல்லுங்க. அவங்க சங்கங்களுக்கு தொல்காப்பியத்தை எடுக்க சொல்லுங்க, திருக்குறளை எடுக்க சொல்லுங்க, திருமூலர் எடுக்க சொல்லுங்க, புறநானூறு அகநானூறு எடுக்க சொல்லுங்க. எத்தனை இருக்கு கர்நாடகத்துல, எத்தனை இலக்கியம் இருக்கு, சங்கங்களுக்கு எத்தனை எடுக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் உலகம் தெரிஞ்சுக்கட்டும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். பரவாயில்லப்பா, இது கூட ரொம்ப எங்களுக்கு என்னங்க, நீங்களே பழமையான மொழியாக இருந்தாலும் கூட அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள வந்தாங்க தமிழ. நீங்க வந்து இப்படியெல்லாம் நீங்க வந்து கீழ்த்தரமா நீங்க வந்து ஆகுன்னா 4 பேர் துண்டை போட்டு ரோட்ல உட்கார்ற வேலையை காலத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே போகணுமா? கமல் சார் இன்னைக்கு இந்திய சினிமாவிலே ஒரு வீரன்னா இன்னைக்கு கமல் சார் மட்டும்தான். எந்த படம் ரிலீஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு வந்து தப்பு பண்ணதாங்க மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் நான் கான்டாக்ட்ல பேசல, சிவராஜ்குமார் ஃபேமிலி அப்படிங்கறத பேசுறேன்னு சொல்றாரு.